இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி ஒரு சத்தம் வானத்திலே இருந்து புறப்பட்டது. நாங்க பார்க்கிறோம், இயேசப்பா பேப்டிசம் பண்றார், தண்ணியில இருந்து வெளியில வாரார். மத்தேயு 3 அதிகாரம் 14 ஆண்டவர் அப்படியே ப்ளீஸ் பண்றார். எந்த மகன் எனக்கு கீழ்ப்படிந்து இப்படி ஒரு காரியத்தை செய்து விட்டார் என்று சொல்லி, ஞானஸ்தானம் எடுத்து விட்டார் என்று சொல்லி, அவர் ப்ளீஸ் பண்ணி இவர்கள் நான் அன்பா இருக்கிறேன் என்று சொல்லி அந்த சத்தத்தை உரைக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, மீண்டுமாக ஒரு எபிசோடுக்குள்ள நாங்கள் கடந்து செல்ல போறோம். இந்த எபிசோட்ல பேப்டிசம் தால வார பலன்கள் அல்லது நன்மைகள், அல்லது அதனால என்ன உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன நடக்கும், நீங்க பேப்டிசம் எடுக்கக்குள்ள என்ன வகையான காரியங்களை நீங்கள் தியானித்து எடுக்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது விஷயமே கீழ்ப்படிவு. பேப்டிசம் என்றாலே கீழ்ப்படிவு. ஏசப்பா அந்த சிலுவையிலே தன்னைத்தானே தாழ்த்தி ஒப்பு கொடுத்தது போல அன்றைக்கு அந்த யோர்தான் கரையிலே அவர் போய் தன்னைத்தானே தாழ்த்தி கீழ்ப்படிஞ்ச வடிவாத்தான் இன்றைக்கு அந்த சத்தம் வந்து சொல்லிச்சு, தேவனுடைய சத்தம் உருவானது, இவர் என்னுடைய நேசகுமார், இவரில் அன்பாய் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. நாங்க தண்ணிக்குள்ள இறங்கி, ஆண்டவரே நான் பேப்டிசம் எடுக்க போறேன், மூழ்க போறேன் ஆண்டவரேன்னு சொல்லி தண்ணிக்குள்ள கால் வச்சாலே காணும் எங்களுடைய கீழ்ப்படிவு தேவனுடைய ராஜ்யத்தில் பிரியமுள்ளதாய் மாற்றும். சோ அந்த கீழ்ப்படிவினால் என்ன வரும் என்று சொன்னா, கீழ்ப்படிவே அதிகாரத்தை உருவாக்கும். பேப்டிசம் எடுத்தீங்கன்னு சொன்னா அதிகாரங்கள் கையில வரும், வல்லமைகள் கையில வரும். அந்த அதிகாரத்தை பெறணும்னு சொன்னா கீழ்ப்படிந்தே நாங்கள் ஆக வேண்டும். எங்களுக்கு பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் நாங்க பார்க்கிறோம். பிலிப்பியர் 2 அதிகாரம் 8 to 11 நாங்க பார்த்தோம்னு சொன்னா, இயேசு தம்மைத்தானே தாழ்த்தினபடிவாம், அவருக்கு அந்த அதிகாரம் கிடைச்சபடிவாம், அந்த அதிகாரத்தின் ஊடாக நாங்கள் அந்த அதிகாரத்தை ஆண்டவர் எங்களுக்கு விட்டு செல்லுகிறார். எங்களுக்கு தெரியும், இயேசப்பாட பிரதான கட்டளை மத்தேயு 28 நாங்கள் வாசிக்க கேட்கிறோம். அந்த மத்தேயு 28 இருக்கிற பிரதான கட்டளைய ஒரு பிரதான கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அந்த கீழ்ப்படியும் பொழுதுதான் பிதா குமாரன் பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுங்கள், ஞானஸ்தானம் பெறுங்கள் என்று சொல்லி அதை நாங்கள் கீழ்ப்படிந்து தண்ணிக்குள்ளே இறங்கி ஒரு முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுதுதான் அதிகாரங்கள் கையில வரும். அப்பதான் நீங்க அதிகாரத்தினால என்ன செய்ய முடியும்? பிசாசுகளை துரத்த முடியும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மார்க்கு 16 அதிகாரம் 16 அண்ட் 17 அழகாக சொல்லுகிறது. நான் 16 அதிகாரம் 16 வாசிப்பேனானால், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளே தீர்க்கப்படுவான் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். சோ மனம் திரும்பி விசுவாசம் அடைஞ்சு ஞானஸ்நானம் பெற்றாதான் ஒரு விசுவாசிக்கு பேய துரத்த முடியும். ஒரு விசுவாசிக்கு நவமான பாஷைகள், புதிதாய் உங்களோட வாயிலே வருகின்ற அந்நிய பாஷைகளை பேச முடியும். அதிகாரம். பிசாச துரத்தணும்னு சொன்னா அவனோட உங்களுக்கு அதிகாரம் இருக்கணும். பேப்டிசம், ஞானஸ்நானம் என்பது உங்களோட வாழ்க்கையிலே சத்துருவானவனை, பிசாசை, சாத்தானை எதிர்ப்பதற்கு, அவன் எங்களை கண்டு பயப்படுவதற்கு உங்களோட வாழ்க்கையில இருக்கிற ஒரு பாதுகாப்பு கவசம், அதிகாரத்தின் கவசமாய் இருக்கிறது. இதுதான் முதலாவது விஷயம். அதுக்கு கீழ்ப்படிவென்பது அவசியமாய் இருக்கிறது. இரண்டாவது விஷயத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, ஆவியின் வரங்களை இந்த பேப்டிசம், அதாவது ஞானஸ்நானத்துக்கு பிற்பாடு ஆவியின் வரங்கள் உங்களுக்கு வரும். அது வேதத்தின்படி நான் உங்களை காண்பிக்க கொடுக்க விரும்புகிறேன். என்னன்னு சொன்னாங்க, பேப்டிசம் வரக்குள்ள, பேப்டிசம் நடக்கக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்த ஆவியிலே பேப்டிசம் நடக்குது. அந்த மூன்றாவது விஷயம் உங்களுக்கு நடக்குது. இயேசுவின் நாமத்தை நாங்கள் தரித்துக் கொள்கிறோம். தேவனும் எங்களை கண்டு ஆச்சரியப்பட்டு பிரியப்பட்டு, மகனே உன்னை பிரியமா இருக்கிற என்று சொல்லக்குள்ள அந்த ஆவியின் வரங்கள் எங்களுக்குள்ளாக வருகிறது. நாங்க வாய்ச்சோம்னு சொன்ன அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 38 பேதுரு பேசும் பொழுது, பேதுரு எல்லோருக்கும் பேசும் பொழுது, எல்லாம் அந்த பெந்தைக்கோஸ்தே நாள் அன்று எல்லோரோடும் செல்லும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெறுங்கள். மனம் திரும்பிட்டு சும்மா போகலாம், அல்லது குழந்தை ஞானம் பெற்றுட்டு மனம் திரும்ப வேணாம். கிளியரா சொல்ற காரியம், மனம் திரும்பி
சரியா நீங்க கடைப்பிடிச்சீங்கன்னு சொன்னா, பைபிள் என்ன சொல்றதோ, மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா, வசனம் முடிகிறது அந்த 38ஆம் வசனத்திலே, அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். எங்களுக்கு தெரியும், நாங்க 9 வாரம் படிச்சிருக்கோம். பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது அந்த 9 வாரம் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யணும், வெளியில வரணும்னு சொன்னா ஒரு முழுக்கு ஞானஸ்நானம் அவசியமாயிருக்கிறது. நிறைய சபைகள் ஆவியிலே செத்து போய், நிறைய சபைகள் ஆவியிலே அப்படி ஆவி அவிந்து போய், நிறைய சபைகள்ல பரிசுத்தாவில கிரியையை பார்க்க இயலாது. நிறைய சபைகள்ல நிறைய காரியங்கள் பரிசுத்தாவியானுடைய ஹீலிங் நடக்காது. நிறைய சபையில தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட மாட்டாது. நிறைய சபையில் அந்நிய பாஷைகள் பேசுவதே இல்லை. பற்பல வாசைகளான தீர்க்க தரிசனம் உரைத்தல் நடைபெறுவதில்லை. சில சபைகள் ஆவியிலே பகுத்தறிகிற காரியம் நடக்குதில்லை. ஏன்? அந்த சபையிலே ஸ்நானத்தின் கோட்பாடுகள் பிழையாயிருக்கிறது. அந்த சபையிலே மனம் திரும்பி விசுவாசம் அடைந்து மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறுகிற அந்த எலிமெண்ட் இல்லை. எப்ப மனம் திரும்பி ஞானஸ்தானம் ஒரு முழுக்கு ஞானஸ்தானம் நீங்கள் கீழ்ப்படிவிலை செய்கிறீங்களோ, அன்றைக்கு ஆவியின் வரங்களை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். பரிசுத்தாவி கூடாக தேவன் அருளுகின்ற ஆவியின் வரங்களாயிருக்கிறது. சோ முதலாவது விஷயம் நாங்க பார்த்தோம் கீழ்ப்படிவும் அதிகாரமும். இரண்டாவது விஷயம் நாங்க பார்த்தோம் ஆவியின் வரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். மூன்றாவது விஷயம், பப்டிசம் என்றது அது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. தேவனுக்கும் எங்களுக்குமான ஒரு உடன்படிக்கை. It's a covenant between you and God. நாங்க 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை திருப்பி கொண்டோம்டா. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் அழகாக சொல்லுகிறது. அழகாக நாங்க அதை வாசிக்கலாம். அதற்கு ஒப்பான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருக்கிறது. இப்பொழுது நம்மையும் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. அவர் பரலோகத்துக்கு போய் தேவனுடைய வலது பாசத்திலே இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. எப்ப ஆண்டவருக்குள்ள நாங்க ஞானஸ்தானம் பெறுகிறோமோ, எப்ப அந்த முழுக்கு ஞானஸ்தானம் பிதா குமாரன் பரிசுத்தாவில பெறுகிறோமோ, பெறும் பொழுது பெறுவதற்கு முன்பதாகவோ பெறக்குள்ளேயோ நீங்கள் ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டும். இந்த 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்க மனதிலே பதித்து வைத்து உடன்படிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவரே, நான் உடன்படிக்கை செய்கிறேன். அந்த என்ன உடன்படிக்கை என்று தெரியுமா? உயிர்த்தெழுதலின் ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுக்காக நான் கீழ்ப்படுகிறேன், நீங்க சொன்னதை நான் செய்கிறேன். சோ உங்களுக்கும் எனக்குமான உடன்படிக்கை அந்த மூழ்கி எழும்பும் பொழுது நடைபெறுகிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உடன்படிக்கை என்று வந்த தேவன் மீறவே மாட்டார். அதை செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் அந்த ரட்சிப்பை காப்பதுக்கு என்னென்னலாம் உங்களோட வாழ்க்கையில செய்யலுமோ அந்த ஞானஸ்தானத்துக்கு செய்து கொண்டே இருப்பார். உங்களோட வாழ்க்கையில வர பிரச்சனைகள் ஆண்டவரை விட்டு நீங்க விலகி போகக்குள்ள அவர் பிடிச்சி திருப்பி நிப்பாட்டுவார். அவருடைய கிரியைகள் நடந்து கொண்டே இருக்கும். உங்களை இழந்து விடாதபடி, உங்களோட ராஜ்யத்திலிருந்து இழந்து விடாதபடி ஆண்டவர் பாதுகாத்து கொள்வார். நீங்க யோசிக்கலாம், எத்தனை பேருக்கு ஆண்டவரே நாங்க ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறோம், எத்தனை பேர் எங்க சபையில ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இப்ப விக்கிரகங்களை ஆராதனை செய்து கொண்டு எத்தனை பேர் வழி விலகி போயிருக்காங்க. எத்தனை ஞானஸ்தானங்கள் பிழையா போயிருக்கிறது. ஞானஸ்தானம் பெற்ற பிள்ளைகள் ஆண்டவர் வழியை விட்டு விலகி போயிருக்காங்க. ஞானஸ்தானம் பெற்றவர்களுக்குள்ளே பிசாசுகள் கிரியை செய்திருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் உதாரணம் இருக்கலாம். சொல்றேன், நீங்க அங்க பார்க்க வேண்டிய காரியம் சரியான ஞானஸ்தானம் கொடுப்பட்டதான முதலாவது விஷயம். அந்த ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது இந்த உடன்படிக்கை ஆண்டவரோட நீங்க மேக் பண்ணீங்களா? அந்த உடன்படிக்கையை கன்ஃபார்ம் பண்ணீங்களா? ஆண்டவர் நீங்க எழுதி இருக்கிறீங்க இந்த உடன்படிக்கையை, அந்த உடன்படிக்கையை நான் ஞானஸ்தானம் எடுக்கக்குள்ள எனக்கு தாங்க, என் உயிர்த்தெழுதலின் ரட்சிப்பை காத்துக்கொள்வதற்கான உடன்படிக்கை. ஒரு உடன்படிக்கையா இருக்கிறது ஞானஸ்தானம். அடுத்த 4வது விஷயம் நாங்க பார்த்தோம்னு சொன்னா, ஞானஸ்தானம் வார முக்கியமான விஷயம், அவரோடே நாங்கள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்திருக்கிறோம் என்ற அர்த்தம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாங்க பார்க்கலாம், ஞானஸ்தானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிடத்தில் எழுப்பின தேவனுடைய செயலின் மேன்மையுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறோம். அப்போ வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நீங்கள் அவரோட அப்படியே எப்படி சிலுவையில மாண்டு மரிச்சாரோ அதே மாதிரி அவரோட மரித்து
அவர் உயிர்த்தெழும் பொழுது நாங்கள் அப்படியே புது மனிதர்களாக உயிர்த்தெழும்பி இருக்கிறோம். ஏன்னு தெரியுமா? எங்களுடைய பழைய சுபாவங்கள், எங்களுடைய சுயநீதி, எங்களுடைய ஈகோ, பெருமை, எங்களுடைய எல்லா காரியங்கள், சாபங்கள் எல்லாத்தையும் அப்படியே நாங்கள் ஆண்டவர் சரீரத்தில் அப்படியே புதைச்சிட்டு அவருடைய புதிய இரத்தத்தினால் அவருடைய உயிர்த்தெழுதலினால் உயிர்த்தெழுந்து புது மனுஷர்களாக நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் நியூ கிரியேஷன், திருப்பி நாங்கள் ஆண்டவருக்குள்ள புதிதாய் நாங்கள் மாறுகிறோம். இதுதான் ஞானஸ்தானத்தின் மிக முக்கியமான 4வது எலிமெண்ட். நாங்க அவரோட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோட எழுந்திருக்கிறோம். நீங்க இதை ரோமன் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலேயும் நீங்கள் வாசிக்க கேட்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளை, ஞானஸ்தானம் என்பது நிறைய சொல்லலாம். ஆக்கள் அது கட்டாயம் செய்யணும், அது இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், அதனால இப்படி நன்மைகள் வர மாட்டேன். ஆனா நான் விளங்கப்படுத்தியது உங்களுடைய ஞாபகத்தில் இருக்க வேண்டிய 4 முக்கியமான விஷயங்கள். அந்த 4 முக்கியமான விஷயங்களும் நீங்க ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நீங்கள் அதை உள்வேண்டி இருக்க வேண்டும். அதே கிரியை செய்யும். ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய அறிவு, ஆண்டவருடைய ஞானம் உங்களுடைய பேசும் பொழுது அந்த ஞானஸ்தானம் இன்னும் அதிகமாக கிரிகை செய்யும். முதலாவது பார்த்த நாங்க கீழ்ப்படிவும் அதிகாரமும், 2வது பார்த்த ஆவியின் வரங்களை குறித்து பார்த்தோம், 3வது உடன்படிக்கை என்று பார்த்தோம், 4வது நாங்க பார்த்த விஷயம் நாங்கள் சரீரத்திலே அடக்கம் பண்ணப்பட்டு நாங்கள் அவரோட உயிர்த்தெழுந்திருக்கின்றோம், அவரோட நாங்க புது பிறவியாய் மாறி இருக்கிறோம் என்பது அர்த்தம். ஸோ எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்கன்னா அந்த ஞானஸ்தானம், எவ்வளவு காரியங்களை எங்களோட வாழ்க்கையிலே ஆவியிலே ஸ்பிரிச்சுவலிலே அது உருவாக்கி கொண்டிருக்கிறது என்று பார்த்தீங்களா? இதை எப்படியாவது கெடுப்போம், இவன் வாழ்க்கையில ஏதாவது அதிகாரத்தை இல்லாம பண்ணுவோம், என் வாழ்க்கையில எப்படியாவது இந்த 4 விஷயத்தையும் இல்லாம பண்ணுவோம் என்று செய்கிற வேலைதான் பிசாசினுடைய சாத்தானுடைய வேலை. அவன் இதை எப்படி உங்களோட வாழ்க்கையில தடப்பட்டு போகலாமோ, இதை நிறுத்தலுமோ அப்படியான காரியங்களை செய்து கொண்டே இருப்பான். ஆப்ரேஷனை போடுவான், கலாச்சாரத்தை கொண்டு வருவான், உங்களுடைய உறவினர்களை கொண்டு வருவான், உங்களுடைய பழைய சபைகளை பற்றி பேசுவான், அவன் பேசிக்கொண்டே இருப்பான். ஏன்னு சொன்னா இந்த 4 விஷயம் உங்களோட வாழ்க்கையில அர்த்தமாய் கிடைக்குமானால் நீங்கள் சாத்தானை ஜெயித்து இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களுடன் நீங்கள் வாழ வேண்டிய பிள்ளைகளாய் மாறிவிடுவீர்கள் என்று அவனுக்கு உங்களை கண்டு பயம். மீண்டுமாக நாங்கள் தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இந்த ஞானத்திற்கூடாக நாங்கள் பார்ப்போம். அடுத்த இதிலே நாங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு கருப்பொருளை பார்க்க போறோம். ஒரே ஞானஸ்நானம். எல்லோரும் சொல்ற காரியம் என்ன, ஒரே ஞானஸ்தானம் என்று எழுதியிருக்கு தானே, எப்படி நான் 2வது ஞானஸ்தானம் எடுக்கிறேன்? ஆல்ரெடி நாங்கள் அதை பார்த்துட்டோம். பட் இன்னும் கொஞ்சம் ஆழமாக அந்த சத்தியத்தை, வசனத்தை குறித்து நாங்கள் அடுத்த காணொலியிலே பேச இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். எங்களோட யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, எங்களை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட்.